புதிய ஃபினான்ஷியல் இயர் சிறப்பாக இருக்கட்டும். சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு ஆசை மட்டும் படுறதில்ல, அதுக்கானதை நம்ம செய்யணும். மக்களையே நான் மீட் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் மட்டும் அதிகமாக வரணும் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங்லேயே சேல்ஸ்லேயே இருக்கிறவங்க ஆசைப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள்? ததிங்கினத்துவம் இல்லை. அப்போது போன நிதியாண்டில் நாம் என்ன தவறுகளை செஞ்சோம், எதை நம்ம சரியாக திட்டமிடலை, எதெல்லாம் தப்பாச்சு, எதுலெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணால் இந்த நிதியாண்டு சூப்பராக இருக்கும். செய்வோமா? 15 ப்ராஜெக்ட் எடுக்கிற இடத்துல 5 ப்ராஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு இழுத்துட்டு கடந்திருந்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் ப்ராக்ரெசிவாக இருக்காது, அப்படியே இழுத்துட்டு நாக்கு தள்ளும். நல்ல ஃபினான்ஷியல் இயராக இருக்கணும்ல, சிறப்பாக திட்டமிடுவோம், தவறுகளை சரி செய்வோம், முன்னோக்கி நடப்போம். சிறப்பான ஃபினான்ஷியல் இயராக இருக்கட்டும், செல்வங்கள் நிறைய வரட்டும், நம்ம நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி ஊழியரும் வளரட்டும், மொத்த நிறுவனமும் வளரட்டும், நம்ம வழியாக நம்ம வாடிக்கையாளரும் வளரட்டும். விஷிங் யூ அ சூப்பர் ஃபினான்ஷியல் இயர், ப்ராக்ரெசிவ், ஃப்ளோரிஷிங், மலர்ச்சியும் வளர்ச்சியும் கொண்ட ஃபினான்ஷியல் இயராக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன். மலர்ச்சி வணக்கம். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு.